ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் மசாலா இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சில பேர் இடியாப்பம் கொத்துன்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. குழந்தைகளுக்கெல்லாம் லஞ்சுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் வேண்டாம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் பல்லாரி அதை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் போதே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கிடலாம். அப்போ தான் ஈஸியாக வெங்காயம் சாஃப்டாகும், சீக்கிரமே வதங்கும். இப்போது அந்த பல்லாரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மிளகாய் சேர்த்துடலாம். மிளகாய் ரொம்ப குட்டி சைஸாக இருக்கிறதுனால நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் மிளகாய் 1 மிளகாய் சேர்த்தா போதும். மிளகாய் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்காதீங்க. அப்போ குழந்தைகளுக்கெலாம் சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போது 1/2 கப் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1/2 கப் கேரட் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1/2 கப் பீன்ஸ் ஒரு 4-5 பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா அதே போதும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் வெந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வத்தல் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வத்தல் தூள் ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க, குழந்தைங்களுக்கு காரம் ஜாஸ்தி ஆயிரும். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூடு விழுது சேர்த்துருக்கேன். நான் இஞ்சி பூடு அரைக்கும் போதே பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே சேர்த்தே அரைச்சி வச்சுருவேன். உங்களுக்கு வேணும்னா அப்படி நீங்கள் சேர்த்து அரைக்கலைன்னா அதெல்லாம் பொடி பண்ணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் பொடி பண்ணி தனியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் சக்தி பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம கடைசியில் தான் ஆஃப் பண்ணுறது கொஞ்சம் முன்னாடி தான் தக்காளி சேர்க்கணும். நான் ஒரு தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் இப்போ ஓரளவு வெந்துடுச்சு. இந்த டைமில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த தக்காளி வெந்துடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ்லேயே தக்காளி சீக்கிரமே வெந்துடும். இப்போ தக்காளி ஓரளவு வெந்துடுச்சு. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது லாஸ்ட்டாக இடியாப்பம் செஞ்சு வச்சுருக்கேன். நான் ஒரு 8 இடியாப்பம் செஞ்சு வச்சுருக்கேன். இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ஈஸியாக ரெடி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இடியாப்பம் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இடியாப்பம் சேர்த்து 8 இடியாப்பத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க. நூடுல்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்க நூடுல்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இடியாப்பம் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி அதில் இப்படி செஞ்சு கொடுத்தீங்க நூடுல்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் ஹோட்டல்லலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க வெஜ் கொத்துன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்தி. பொரியல் எல்லாம் நம்ம தனியாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செய்யும் போது ஈஸியாக காய்கறி எல்லாம் அவங்க சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.